Hello students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஒரு கம்பெனியினுடைய சட்டத்திட்டத்தின்படி ஒரு டைரக்டரை வந்து எப்படியெல்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 152. ஓகே, அது இந்த செக்ஷனில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலி இன் எ பப்ளிக் கம்பெனி ஆர் எ private company subsidiary of a public company, 2/3 of the total number of directors are appointed by the shareholders and the remaining 1/3 appointment is made as per the articles and failing which shareholders shall appoint the remaining 1/3. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில், அப்படி இல்லைன்னா அந்த பப்ளிக் கம்பெனியை வந்து எடுத்து நடத்துகின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ இந்த கம்பெனியினுடைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக டைரக்டர்ஸ் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் மொத்தம் எத்தனை டைரக்டர்ஸை தேர்ந்தெடுக்கணுமோ அதில் 2/3 பங்கு வந்து டைரக்டர்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. 1/3 ஆஃப் த டைரக்டர் வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸில் நம்ம வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே மெமராண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆர்டிகல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டைரக்டர்ஸை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ ரெமுனரேஷன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஜென்ரல் மீட்டிங் போட்டு டைரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு புது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த டைரக்டர் தேவைப்படுது அப்படின்னு ஒரு புது முடிவுகள் எடுத்தும் ஒரு டைரக்டர் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஆர்டிகல்ஸில் வந்து அந்த கண்டிஷன்ஸை மென்ஷன் பண்ணி இருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் படி தான் வந்து அந்த 1/3 ஆஃப் த டைரக்டர் வந்து செலக்ட் செய்வாங்க. இன்கேஸ் ஆர்டிகல்ஸில் வந்து இந்த மாதிரி எந்த விஷயங்களும் வந்து பர்டிகுலராக வந்து சொல்லப்படலை அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த 1/3 ஆஃப் டைரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. In a private company which is not a subsidiary of a public company, the articles can prescribe the manner of appointment of any or all the directors. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பப்ளிக் கம்பெனி பற்றி. இதே ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கணும், ஆனால் அது வந்து பப்ளிக் கம்பெனியினுடைய சப்சிடரி கம்பெனியாக இருக்கக்கூடாது. பப்ளிக் கம்பெனியினுடைய வேலையை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரைவேட் கம்பெனி, தனியார் கம்பெனியாக இருக்கணும். த ஆர்டிகல்ஸ் கேன் ப்ரிஸ்கிரைப் த மேனர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எனி ஆர் ஆல் த டைரக்டர்ஸ். அப்போது கம்பல்சரியாக வந்து அந்த ஆர்டிகல்ஸில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டைரக்டர்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், எல்லா டைரக்டர்ஸையும் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமே அந்த ஆர்டிகல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபடி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வந்து டைரக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. In case the articles are silent, the directors must be appointed by the shareholder. In case இங்கேயும் ஆர்டிகல்ஸில் வந்து அது மாதிரி எந்த ஒரு மென்ஷன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இங்கேயும் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எனி கம்பெனி which wants to follow the principle of proportional representation, the Companies Act also permits the articles to provide for the appointment of 2/3 ஆஃப் தி டைரக்டர்ஸ் அக்கார்டிங்லி. இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி வந்து பிரின்சிபல் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸை நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து 100 ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து 1000 ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஷேருக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ஓட்டிங் பவர் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ரப்போர்ஷனில் வந்து அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஓட் பண்ணி அவங்களுக்கான டைரக்டரை வந்து அவங்க தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ ஆர்டிகல்ஸில் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸில் வந்து இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஆர்டிகல்ஸ் டு ப்ரொவைட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் 2/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ 3/2 பங்கு டைரக்டர்ஸை வந்து இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து எப்படி, அதாவது எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேர்ஸ் அளவுக்கு ஒரு ஷேருக்கு ஒரு ஓட்டு. 100 ஷேர் ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு 100 ஓட்டு போடுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதே போல் 1000 ஷேர்ஸ் வாங்கியிருந்தாருன்னா அவர் 1000 ஓட்ஸ் வந்து ஒரு டைரக்டருக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அவருக்கு. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி கூட கம்பெனியில் டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, அடுத்தது நாமினி டைரக்டர்ஸ் கேன் பி அப்பாயிண்டட் பை அ தேர்ட் பார்ட்டி ஆர் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் த ஈவெண்ட் ஆஃப் அப்ரெஷன் ஆர் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ நாமினி டைரக்டர்ஸ் பற்றி இது ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நாமினி டைரக்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணுற நாமினி டைரக்டர்ஸாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கிற தேர்ட் பார்ட்டி மூலிமா தான் அந்த டைரக்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க. அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக இருக்கலாம், இல்லை வந்து கவர்மெண்ட் மூலிமா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து கம்பெனிக்குள்ளே கொண்டு வரப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நாமினி டைரக்டர் வந்து ஏன் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலிமாவோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமாவோ உள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் கம்பெனியுடைய நிர்வாகத்தில் ஏதாவது குளறுபடிகள் இருந்துச்சு அப்படின்னும் பொழுது அதை கண்காணிக்கும் பொருட்டும் வந்து டைரக்டர்ஸை வந்து அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி தேர்ட் பார்ட்டி மூலமாக அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸை தான் நம்ம நாமினி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர். ஸோ பொதுவாக வந்து என்னென்ன வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணப்படுது ஒரு டைரக்டரை வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு அப்படின்றது. எவ்ரி டைரக்டர் ஷுட் பி அப்பாயிண்டட் பை த கம்பெனி இன் ஜென்ரல் மீட்டிங் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட். கம்பெனி ஆக்டின் படி ஒரு ஜென்ரல் மீட்டிங் போட்டு எப்படி வந்து ஒரு டைரக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படணுமோ ஒவ்வொரு டைரக்டரும் அந்த மாதிரி வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுவாங்க, அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் கம்பல்சரி ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் எ கம்பெனி. டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்றத டின் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டி ஃபார் டைரக்டர், ஐ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், என் ஃபார் நம்பர், டின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கம்பல்சரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்றது வந்து டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து யாரால் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னால தான் வந்து கொடுக்கப்படுது. இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பராக இருக்கும். எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? ஐடென்டிஃபிகேஷன் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 8 டிஜிட்ஸ் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் நம்பராக வந்து இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒருத்தர் டைரக்டராக இருக்காருன்னா அவர் வேறொரு கம்பெனிலையும் வந்து அவர் வந்து டைரக்டராக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வச்சு அவர் எந்தெந்த கம்பெனிலெல்லாம் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, எந்தெந்த கம்பெனியில் அவர் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, என்ன அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ அவரை பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு கம்பெனியில் ஒருத்தர் டைரக்டராக வந்து அப்பாயிண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த குளறுபடியும் வந்து ஃப்ராடும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நம்பர் வந்து கொடுக்கப்படுது. எவ்ரி பர்சன் proposed to be appointed as a director shall furnish his director identification number and a declaration that he is not disqualified to become a director under the act. ஸோ ஒவ்வொரு பர்சனும் வந்து யார் வந்து ஒரு டைரக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ண தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து அவங்க அந்த கம்பெனியில் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தான் வந்து எந்த காரணத்துக்காகவும் எந்த கம்பெனிலையும் டைரக்டர் அப்படின்ற பதவியிலிருந்து எந்த ஒரு டிஸ்குவாலிஃபை ஆகலை, எந்த ஒரு ஃப்ராடு தனமோ எந்த விஷயமும் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி எந்த விஷயமே மாட்டாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னு அவர் என்ன பண்ணணும், ஒரு ஒப்புதல் வந்து கொடுக்கணும், டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும். ஈவன் அவர் பொய் சொன்னால் கூட அந்த டிஐஎன் நம்பர் வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அவர் மேலே ஏதாவது கேசஸ் இருக்கா என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த டிஐ நம்பர் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ணும்பொழுது அந்த டிஐஎன் நம்பர் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கேட்குறாங்க. அதே போல் அவர் வந்து என்ன டிக்ளேர் பண்ணணும், நான் வந்து எந்த கம்பெனிலையும் டிஸ்குவாலிஃபை ஆகலை அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணணும். A person appointed as a director should give his consent to hold the office of director in physical form on or before his appointment. That is consent to act as a director of a company. இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அப்போ அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணணும், ஓகே நான் வந்து இந்த பதவியை ஏற்றுக்கிறேன், நான் வந்து இந்த கம்பெனியில் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற அவருடைய ஒப்புதல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படணும். அது வந்து ரிட்டன்ல
ரிட்டனில் வந்து இருக்கணும். அவர் அந்த கன்சர்னுக்கு ஒத்துக்கிட்டு அவர் சைன் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அவருடைய ஒப்புதல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிர்பந்தத்தில் யாருமே வந்து டைரக்டராக வந்து உட்கார வைக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்களுடைய ஒப்புதலோடு அவங்க வந்து கம்பெனியில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. Company should file form with the Register of Companies mentioning particulars of appointment of directors and key managerial persons along with the consent form signed by directors as an attachment within 30 days of the appointment of a director with necessary fee. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். எங்கள் கம்பெனியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர்ஸ் வந்து யாரெல்லாம் டைரக்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கீ மேனேஜரியல் பர்சன்ஸ், தட் இஸ் சிஓஓ, சிஇஓ, சிஎஃப்ஓலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மேனேஜர்ஸ், எம்டி, இவங்கெல்லாம் வந்து எத்தனை பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பதவியை ஒத்துக்கிறாங்க இல்லையா, ஒப்புதல் தெரிவித்து சைன் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒப்புதல் லெட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபார்மில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். இது எப்போ வந்து சப்மிட் பண்ணணும் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த டைரக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க அப்பாயிண்ட் பண்ண 30 நாட்களுக்குள்ள இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் வந்து அந்த ஃபார்மில் வந்து ஃபைல் பண்ணி அவங்க அந்த டைரக்டர்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? அந்த கம்பெனியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட டைரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை கீ மேனேஜரியல் பர்சன்ஸாக இருக்கலாம். அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்க டீட்டெயில்ஸ், அதுபோல் அந்த பதவியை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கக்கூடிய அந்த கன்சர்ன் லெட்டர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ஒரு ஃபார்மில் ஃபைல் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். Articles of the company may provide the provisions relating to retirement of the all directors. ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இருக்கிற டைரக்டர் வந்து எப்போ வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், எவ்வளோ பீரியட் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஃப் சச் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு ரிட்டையர்மெண்ட் ஆர் நாட் மேட் இன் த ஆர்டிகல்ஸ், ப்ரொவிஷன் இன் த ஆக்ட் வில் பி அப்ளிகபிள். சப்போஸ் அந்த கம்பெனியினுடைய ஆர்டிகல்ஸில் ஒரு டைரக்டரினுடைய ரிட்டையர்மெண்ட் பற்றி எந்த டீட்டெயிலுமே கொடுக்கப்படலை, மென்ஷன் பண்ணப்படலை அப்படின்ற பட்சத்தில் கம்பெனிஸ் ஆக்ட் படி ஒரு டைரக்டர் வந்து எவ்வளோ காலம் வரைக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆர்டிகல்ஸில் அப்படிப்பட்ட விஷயம் மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் கம்பெனிஸ் ஆக்ட் படி எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் பீரியட் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதை வந்து அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து டைரக்டர்ஸை வந்து ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணுறது. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் மீன் தோஸ் டைரக்டர்ஸ் ஹூ ஹோல்ட் ஆஃபீஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் தி கம்பெனி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் அப்படின்றவங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண காலத்திலிருந்து அவங்க அந்த கம்பெனியில் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய டைரக்டர்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபஸ்ட் டைரக்டர்ஸ் ஆர் யூஸ்வலி நேம்ட் இன் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆர் அப்பாயிண்டட் பை தி டைரக்டர்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் டைரக்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய நேம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அவங்க டைரக்டர்ஸாகவும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் ஒன் பர்சன் கம்பெனி, இண்டிவிஜுவல் பீயிங் எ மெம்பர் ஷால் பி டீம்டு டு பி இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டர் until the directors are duly appointed by the member in accordance with the provisions of section 52. In case வந்து ஒன் பர்சன் கம்பெனி, அதாவது அந்த கம்பெனியில் அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் இருக்காங்க, ஒரு பர்சனால தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னும் பொழுது அப்போ அவர் தான் வந்து டைரக்டராக வந்து இருப்பாங்க. அந்த இண்டிவிஜுவல் பர்சன் தான் வந்து ஃபஸ்ட் டைரக்டராக இருப்பாங்க. எப்போ வரைக்கும் அவர் ஃபஸ்ட் டைரக்டராக இருப்பாங்கன்னா, மேலும் அந்த கம்பெனிக்கு தேவையான டைரக்டர்ஸை வந்து தேர்ந்தெடுக்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட் டைரக்டராக வந்து இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட் டைரக்டருடைய டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து பப்ளிக் கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனியில் வந்து
ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது மூலிமா வந்து எப்படி வந்து டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் எப்படி வந்து டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அதே போல் ஃபஸ்ட்டு டைரக்டர்னால் யார் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.